வந்து அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து கடந்த ஒரு வருஷமா தமிழ்நாடு முழுக்க நான் வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஊருக்கு போயிட்டு ஃப்ரீயா ஆயிரக்கணக்கான ஹெல்மெட் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹெல்மெட் அணிவது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால நிறைய பேரோட உயிர் வந்து சேவ் ஆகுது. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ திரும்பி வந்து அது வைரல் ஆயிருக்கு. ஸோ ஹெல்மெட் அணிவது எவ்வளவு முக்கியம், அது வந்து எத்தனை பேரோட உயிர் காப்பாற்றுறது வந்து தெரிய வரும்போது எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன் அண்ட் ஐ வெல்கம் இட். அதான் சார், அதான் சொல்றேன் சார். இப்போ நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கேள்வி எங்கேயா கேட்டிருக்கீங்களா? இப்போ கேட்குற இப்போ ப்ரெஸ் மூலியமா கேட்கும்போது நிறைய மக்கள் இப்போ ரீச் ஆகுது. ஸோ ஐம் ஹாப்பி இட்ஸ் ஹேப்பன். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பிரசாந்த் சார் நடிச்சிருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய பிளாக் பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். பாஸ்ட்ல பிரசாந்த் எனக்கு ஒரு ரொம்ப ராசியான ஜோடி. ஸோ இன்னொரு வார் பிளாக் பஸ்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன், அந்தாகன். அண்ட் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் சார் மேலே ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அவங்க எனக்கு ஒரு ஃப்ரேம்க்கு கூப்பிட்டா கூட ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி டன் இட். அண்ட் இப்போ இதில் அந்தாகன்ல வந்து ரொம்ப சங்கியா ரோல், சூப்பர்வான ஒரு ரோல் இருக்குது அண்ட் இட்ஸ் எக்ஸலண்ட். ஸோ ஆல் கிரெடிட் ஆக்சுவலி கோஸ் டு தியாகராஜன் சார். ஆஸ் பிரசாந்த் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேயும், அண்ட் இட்ஸ் அ ரீமேட் ஃபில்ம், நாட் அ ரீமேக். ஸோ அது 100% ட்ரூவாக இருக்குது. அண்ட் ஐ எம் ஆக்சுவலி வெயிட்டிங் for the reaction of the audience to see the Jodi back, and of course with Priya Anand. So ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃப்ரேம்ல கூப்பிட்டா கூட வந்து நிக்கும் சொல்லி 100%. அது நீங்க ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அப்படி சொல்றது ரொம்ப ரேர். பட் எந்த பாயிண்ட் உங்களை ஒரு ஃப்ரேம் கூட ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் கலீக்ஸ் வேற. அண்ட் இப்போ இல்ல, we share அந்த எமோஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரம் லாஸ்ட் 25 years ஈஸிலி. ஸோ அதனால தான் அதை சொன்னேன். ஸோ ஐ திங்க் பட் இப்போ ரசிகர்கள் இருக்கும், பொதுவான ஆடியன்ஸ் எல்லாமே அவருடைய கம்பேக் எதிர்பார்க்குற நிலையில ஃப்ரெண்டா கம்பேக் எப்படி எதிர்பார்க்குறீங்க? கம்பேக்னு சொல்ல முடியாது, ஒரு கம்பேக் கேப் எதுவுமே இல்லை. பிரசாந்த் இஸ் ஆல்வேஸ் டாப் ஸ்டார். ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் பிரசாந்த், அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ நான் வந்து எப்போவுமே வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்போ பிரசாந்த் வில் கம் ஆன் ஸ்க்ரீன். அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் வெரி பிஸி, நிறைய பிஸ்னஸ் எல்லாம். ஸோ ஹீஸ் ஐ திங்க் ஸோ இப்போ வந்து நான் வந்து திரும்பி படம் பண்ணுறேன் பிரசாந்த் கூட. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் தட் டூ ஹீ இஸ் மை கலீக் after so many years. So looking forward to good luck, Prashant, to all of us. All of us. most important scene in industry. அவங்களோட ஸ்கிரீன்ஸ் It's so exciting. எனக்கு வந்து இவங்க பேசும்போதே கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணுது. Because 25 years ரெண்டு பேருக்கும் தெரியும். எவ்வளோ ஹிட் படங்கள், 6 மூவிஸ் பண்ணியிருக்காங்க. இது 7வது படம். This is not something that என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து we cannot achieve this. ஏன்னா அந்த டைம்ல சிம்ரன் மேம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துலயே 5 படம் பண்ணிருப்பீங்களா? லைக் she would have been working non-stop to achieve 6 films and எல்லா டாப் ஹீரோடையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. So this is something that not many artists can achieve. இவரோட 50வது படம். So for me, ஒரு அவுட்சைடரா வந்து இவங்க எல்லாரையும் ஸ்க்ரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சு, ஒரு சம்மந்தமே இல்லாம நான் எங்கேயோ இருந்தோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து இவங்களோட ஒர்க் பண்ணும்போது it is super exciting. And it's just like I have goosebumps நிஜமாவே. Because இவங்களெல்லாம் வந்து லைஃப்ல மீட் பண்ணணும்னு கூட நான் எதிர்பார்க்கல, டு ஒர்க் வித் தெம். அண்ட் இந்த படத்துல இவர் சொன்ன மாதிரி இட் இஸ் காஸ்டட் சோ அமேசிங். ஒரு சின்ன கேரக்டர், ஒரு ஆட்டோ டிரைவரா வந்தாலும், ஒரு டீ கடையில யாராவது நின்னாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போது, ஓ நீங்களா, ஹாய் சார், ஹாய் மேம், என் பேரு பிரியா, லைக் ஐம் இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப் டு ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் இந்த படத்துல ஊர்வஷி மேமும் இருந்தாங்க. ஸோ என்னோட படத்துல ஃபர்ஸ்ட் அம்மா அவங்க. So to see her again, to be in a film with her again, screen space illa engalkum, but just to be with these legends and to be in a film like this is an honor for someone like me. And ஒரு செகண்ட் சார், இப்போ அவங்க சொன்னது ஒரு ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க, 2 இருப்பாங்க. பட் இந்த கதை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி ஹேஸ் an equal portion. அது இந்த படம் பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க தான் பேர் போகும். அது நீங்க சொல்றேன், அமேசிங், தி கேரக்டர் அண்ட் வே ஷி இஸ் ஆக்டட்.
அடுத்து பத்தி இவங்களும் வந்து ஷி ஹாஸ் ஓன் ஸ்பேஸ். எல்லாரும் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு. இதுல முக்கியமா வந்து கார்த்திக் முத்துராமன் சார் வந்து ஹி ஹஸ் ரியலி மேட் திஸ் என்டையர் மூவி ரீச் ஹையர் அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் டு ஹிம். அவர் வந்து லொகேஷன் வரும்போதே நாங்கள் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்போம். எனர்ஜி ஹி பிரிங்ஸ் அது ஸ்க்ரீனில் பார்க்கணும் நாங்களே எக்ஸைட்டட் இருக்கும். நாங்களும் திரும்பி யங்ஸ்டராக மாறி we were having fun in location. And அவர் வந்து ஓ மை காட் அவரோட நடிக்கும் போது இந்த பக்கம் சமுத்திரகனி சார் அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷனல் உள்ள கொண்டாடுறாரு. அங்கே வந்து அவரோட நடிக்கும் போது அது வேற ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. இந்த பக்கம் ஊர்வசி மேடம் அவங்களோட நடிக்கும் போது திரும்பி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. இங்க யோகி பாபு சார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டரும் உள்ள வரும்போது எங்களுக்கு வந்து KS ரவிக்குமார் ஐயோ இஸ் லெஜெண்ட் ஆக்சுவலி as a director and actor. அவரோட இன்புட்ஸ் உள்ள கொண்டாந்துட்டு இருக்காரு. எல்லாமே வந்து பார்க்கும்போது so nice that we had so many lovely stars, lovely actors who was experienced and coming into the movie. இப்போ நாங்க இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ படத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸா யூ வில் ரியலி ஃபீல் தட் ஓகே இந்த படம் வந்து ஓ இவ்வளவு பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வரும்.